ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து மார்னிங் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் பற்றி பார்த்துருந்தேன். ஸோ அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா, அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. ஈழப்போரின் இறுதிக்கட்டத்தில் இலங்கையின் முள்ளிவாய்க்கால் பகுதியில் உயிரிழந்த மற்றும் காணாமல் போன லட்சக்கணக்கான தமிழ் மக்களை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மே 18 அன்று முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் உணர்வு பூர்வமாக அனுசரிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவு நாளின் முக்கிய அம்சங்கள். வரலாற்று பின்னணி. 2009ஆம் ஆண்டு மே 18 அன்று இலங்கையின் முள்ளிவாய்க்கால் பகுதியில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரின் முடிவில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர். இந்த நிகழ்வை நினைவுகூரும் வகையில் இந்நாள் துக்க நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. நினைவு கூறுதல். இலங்கையின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் கூடி பொது சுடர் ஏற்றி மலர் தூவி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்துகின்றனர். இது நினைவு கூறுதல் அப்படின்ற தலைப்பு கீழே நமக்கு கொடுத்துருந்தாங்க. உலகளாவிய அனுசரிப்பு. இலங்கையில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மற்றும் உலகெங்கிலும் வாழும் புலம்பெயர் தமிழர்களும் தங்கள் பகுதிகளில் பொது அஞ்சலி செலுத்தி நினைவேந்தல் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர். அமைதியான போராட்டம். இந்த நாள் இனப்படுகொலைக்கான நீதி கோருவதாகவும் இறந்தவர்களை நினைவு கோரும் ஒரு குறியீட்டு நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இதுதான் எந்த நாள் அப்படின்னு பார்த்தோன்னா, முள்ளிவாய்க்கால் நினைவு நாளான இன்று மே 18ஆம் தேதி. இதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்கான பதிவு தான் இது. நன்றி.